ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார்த்திகை தீபம் சீரியல் முடிவுக்கு வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் நடக்கிறத பார்க்கும்போது கார்த்திகை தீபம் சீரியல் முடிவுக்கு வரா மாதிரி தான் ஒரு அறிகுறி தெரியுது. அதாவது நடக்கிற எபிசோட்லலாம் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்தால் குடும்பம் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எதிரின்றது நம்மளோட சந்திரகலா மட்டும்தான். இப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா நிறைய திருந்திருக்காங்க. அதாவது அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் அவங்க திருப்பி யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜன் முடியாமல் இருக்கார். அதை பற்றி பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. நம்மளோட ரேவதி பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ரொம்பவே அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அம்மாவுக்காக பிளாக்மெயிலாம் எப்படியாச்சும் பண்ணி நம்ம ரேவதியை நம்ம இந்த பிடிவாதத்தினால ஒரு நம்ம தான் எல்லாமே அப்படின்ற ஒரு குணத்தினால தான் நம்மளோட பொண்ணு வாழ்க்கையை அழிய பார்த்துச்சு. அது மட்டும் இல்லை, என் தாலியை பறிபோக பார்த்துச்சு. என் புருஷன் இப்போது உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ தான் கொஞ்சமாக நம்ம பண்ணுற விஷயம்லாம் நிறைய தப்பாக படுது அப்படின்னு உணர்றாங்க. கார்த்தி பார்த்திங்கன்னா சந்திரகலா ஒரு கெட்டவங்க. அதாவது நம்மளோட மருது கெட்டவன் சொல்லிட்டு சொல்கிறதுக்காக மீனாட்சின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருப்பாங்க மருதால். அந்த பொண்ணோட அம்மா நம்மளோட சந்திரா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு நிறைய என் பொண்ணு கஷ்டப்பட்டிருக்கா. என் பொண்ணு மட்டும் இல்லை, பல பொண்ணுங்க அவனால் ரொம்பவே ஒரு கவலை கடனான ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் சந்திரகலா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மறைச்சிட்டு எப்படியாச்சும் ரேவதி கழுத்தில் தாலி கட்டிட்டா நம்ம சாமுண்டீஸ்வரி அவமானப்படுவா அப்படின்ற மாதிரி அக்கா அவமானப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் இப்போது நம்மளோட கார்த்தி அந்த அம்மாவை நேரடியாக கூட்டிகிட்டு ஏன் நீங்கள் சொல்லாமல் விட்டீங்க, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி மருது தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பொண்ணோட சித்தி, நீங்கள் ஒரு அம்மா மாதிரி நினச்சி தானே இவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏன் சொல்லாமல் விட்டீங்க வீட்டில், நீங்கள் உடனே போய் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் உங்கள் அக்கா கிட்டே இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க விசாரிங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது சந்திரகலா அப்படியே திருப்பி விட்டுட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, இவங்க அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஆனால் ரோகிணிக்கு ரேவதிக்கெலாம் தெரியுது. ஆளுக்கு மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. நம்ம சந்திரகலா திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. எப்படியோ ஒன்று அதெல்லாம் இல்லைக்கா, இவன் என்னையும் ஒன்று பிரிக்க பார்க்குறான், அதனால தான் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு பொய்யானவங்களை கூட்டிகிட்டு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லும் போது, ஆனால் நம்மளோட சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம மேலே தான் தப்பு, எல்லோரும் நம்புறது நம்மளோட தப்புன்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிடிவாதத்தால் தான் நம்ம பொண்ணு வாழ்க்கையும் போச்சு. அதே மாதிரி ராஜராஜன் நம்மளோட புருஷனே இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சந்திரகலா கிட்ட அழுகுறாங்க. சந்திரகலா பார்த்திங்கன்னா ஐயோ இவ விட்டால் திருந்திடுவா போல இருக்கே, அப்போ இவ திருந்துனா நம்ம நம்ம ரூட்டெல்லாம் அந்த கார்த்தி சொல்கிறதையும் நம்ப ஆரம்பிச்சிருவா, இது விடக்கூடாது, எப்படியாச்சும் இவ திருந்தாமல் பழையபடி நம்ம என்ன சொல்கிறனோ கேட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளோட சாமுண்டீஸ்வரி மனசு வருத்தி போயிட்டு நான் ரொம்பவே ஆரம்பத்துலேருந்து தப்பு பண்ணிட்டேன், என்னோட புருஷனோட அம்மாவும் அப்பாவையும் தான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன், அவங்கக்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கேன்னு சொல்லும் போது சந்திரகலாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அக்கா ஏங்கா நீ இப்படிலாம் பேசுகிற, ஏதோ ஒரு கெட்ட நேரம் நீ தப்பான ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்ட, அந்த மாதிரி பார்த்து தானே இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டுலாம் ஏன் நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சந்திரா, இந்த மாதிரி நான் தப்பான மாப்பிள்ளையை பார்த்து என்னோட பிடிவாதத்தால் என் பொண்ணு வாழ்க்கையே போக பார்த்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோட புருஷன் உயிர் அந்த நான் பார்த்த மாப்பிள்ளையால் அவன் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கான். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பிடிவாத குணம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சந்திரகலா அதெல்லாம் இல்லைக்கா, இதெல்லாம் நம்ம நேரம், அதுக்கு நீ என்ன பண்ண முடியும், நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரியை இப்படியாவது நல்லவெல்லாம் மாறிட போகிறா, இவ பழையபடி குடும்பத்தை அழிக்கிறது, இவ நினச்சதை நடக்கணும் அப்படின்ற மாதிரியே யோசிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரியை நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, நல்லவங்களாம் திருந்தவே விட மாட்டேங்கிறாங்க. இவ பழையபடி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது, இந்த கார்த்தி வீட்டு பக்கம் வராத இருப்பான், இல்லைன்னா இவனை சேர்த்துட்டா நம்ம இவளை நெருங்க கூட முடியாது, ஏன் இவன் குடும்பத்தையும் நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சந்திரகலாவுக்கு நல்லாவே தெரியும்.
இப்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாமுண்டீஸ்வரி திருந்திருவாங்க அப்படின்றது தான் நினைக்கிறேன். சீரியல் முடிய போகுமான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் தெரியல. ஆனால் சந்திரகலாவும் சிவனாண்டி மட்டும் இன்னும் திருந்தாமல் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி அதாச்சும் நம்மளோட கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ராஜராஜன் வந்து சொல்லியிருக்காரு, கார்த்தி என்னோட பேரை வந்து 90 நாளுக்குள்ளே இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து கும்பாபிஷேகத்தை வந்து நடத்தி வைப்பான்னு சொல்லியிருக்காரு. குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த கதையுமே வரா மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து கார்த்திகை தீபம் தொடருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும்னா ராஜராஜன் வந்து உயிரோடு இருக்கிறோம். ஸோ உயிரோடு வந்துடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இறந்து போய்ட்டு அந்த கும்பாபிஷேகம் வந்து நடக்காது. ஸோ சீரியல் வந்து முடியாது அப்படின்றது இந்த சில விஷயம் எபிசோட் வச்சே நம்மளுக்கு வந்து முழுசாக வந்து தெரிய வரும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்த்திகை தீபம் சீரியல் முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இனிமேல் வந்து வரதை வச்சு தான் வந்து கார்த்திகை தீபம் சீரியல் முடிப்பாங்களா இல்லை வந்து தொடருமா அப்படின்றது நம்ம வந்து பார்க்கப்படலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வேறு எந்த சீரியலுக்கான ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரிவ்யூவும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.